படம் பார்த்த அப்புறம் நீங்கள் கதற போகிறீங்க, எனக்கு தெரியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் சிவனில் பார்த்துருக்கோம். அந்த சிவன் இன்னைக்கு இதை பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் சிவாஜி சாரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆஃப்டர் தட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிவன், நான் இன்னைக்கு என் மனசில் அந்த ஒரு ஃபீலிங் வந்தது இந்த சிவனை பார்த்தப்பறம் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. That's all. Thank you. I called him Hyderabad function la sonna the tsunami of a director Boyapati Sreenu garu. Vanakkam sir. Sir vanakkam. My dear friend Viji vanakkam. இப்போதான் சமீபத்தில் ஹைதராபாத்ல படம் அளவுக்கு ஒரு மேசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல. எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்கு. நான் ஒரு 80s 90s என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு. எப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம், சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன டெடிகேஷன் இந்த மனுஷன். ஐ டெல் யூ, நான் 4-5 நாள் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல். சாரி, ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா? பரவாயில்ல, చెప్తానా ఏ ரோல் అంటే ஐ ஹவ் டன் அ ரோல் ஆஃப் அ டிபெட்டன் மாங்க். நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே, அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல். 5 years பேக் நான் இந்த அகண்டா 1 பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. ஐ ரேங் அப் டைரக்டர் காரு, ஐ ரேங் அப் அவர் ஹீரோ காரு அண்ட் செட் ஐ எம் அப்படியே ஃபேசினேட்டட் பை திஸ் பிக்சர்னு. God has been so kind to me. 4 years later, He has given me the chance to act in such a mammoth picture. Please give a big hand. It is not easy to take a picture like that. And that too, a picture that defines the culture of India, the dharma of India, the religion of India, the ஒழுக்கம், நாணயம், நேர்மை எல்லாம் நான் ரொம்ப நாளாக இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். அகண்டா 2 மாதிரி ஏபி நாகராஜன் 2 வந்துட்டார். போயப்பாட்டி சீனு கார் அற்புதமாக எடுத்திருக்காரு. அந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்காங்க. இட் இஸ் லைக் அ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ இது நீங்கள் யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி, பக்தி மூவி கிடையாது. தேர் இஸ் ஆக்ஷன், தேர் இஸ் எமோஷன், தேர் இஸ் காமெடி அண்ட் த மியூசிக் பை தமன் சார் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். ஐ நோ, ஐ ஹவ் ஹர்ட் ஆல் தி சாங்ஸ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தோஸ் 4 days ஆக்டிங் வித் போயப்பட்டி காரு வாஸ் ஃபேண்டாஸ்டிக். என்னுடைய 80s 90s I worked with great directors like K. Balachandar, S.P. Muthuraman, Trilok Chandar, Madhavan, and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues. The picture was running in their mind. A similar director I saw in Boyapatti Garu. He never once referred to the. Please give him a big hand. He deserves it. படம் பார்த்த அப்புறம் நீங்க கதற போறீங்க, எனக்கு தெரியாது. He had the whole picture in his mind. It was going scene by scene, shot by shot, and he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 30-35 years. My Telugu is like Tamil, my Tamil is like Telugu. அந்த மாதிரி தான் பேசுறேன் நான். Very confusing. But he was there to guide me. And the driving force, మన బాలయ్య గారు ఉన్నారే, I'm sorry, இங்க பாருங்க தெலுங்கு பேசுறேன் here instead of in Hyderabad. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do. His physical fitness. When you are going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in -7, -8, -10 degrees. He could have easily done something and done CG work and all that like so many do, or AI or something. No. I am coming as the Amsha of Shiva. So I will come in that attire, in that -10 degrees, just அந்த இடுப்பு வஸ்திரம் மட்டும் bare body நடிச்சிருக்காருன்னா, so it is not he who has acted, it is Shiva who has acted inside him. You must see the climax to believe it. Unfortunately, எனக்கு ட்ரெஸ் அதில் ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைதராபாத்தில். ஸோ அந்த குளிரில் தாங்காதுன்னு நான் ஐஷன் போக மாட்டேன்ட்டாரு ஜார்ஜியாவுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளிரை, நான் உங்களை ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துடுறேன்னு. So I did not get a combination with this great man. But this picture is a great experience for me. I told this Hakanda 1 dialogue in Hyderabad. I'm repeating it here also for you. I have done so many pictures, almost 350 pictures. I have done Hakanda. Both are not the same.
That is his famous dialogue. This was a different experience altogether, and I am happy I am part of this wonderful team. இது வந்து you cannot define it as a Tamil picture or a Telugu picture or a Hindi or a Malayalam picture. இது Indian picture. This is a picture for the whole of India. நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, ஐ எம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைன்னாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள், சங்கர் மகாதேவன் அவர் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தி ரிலிஜன், தி கல்ச்சர், ஃபர்கெட் தி ரிலிஜன், தி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஒழுக்கம், நம்ம தர்மம், வாட் இட் இஸ்ங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நாளாக நத்திங். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, த ட்ரையம்ஃப் ஆஃப் குட் ஓவர் ஈவில். த வே ஹி ஹஸ் டன் இட், it is amazing. You can, the Raiders of the Lost Ark, Indiana Jones, all that you can compare, and it will fade before the grandeur of Akhanda 2. Please give a big hand to the director and to that wonderful actor, the son of such a great person who is carrying on the legacy so much. And நான் இன்ஃபேக்ட் அகண்டா 2ல வந்து சும்மா அந்த அவர் இந்த சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். பட் லக்கிலி த ரோல் தே கேவ் மீ, அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ஐ விஷ் த ப்ரெஸ் அண்ட் தி மீடியா gives it a big boost. I mean, you just have to say to the public, go and see it. It will go on running because this is India. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. ஸோ அதை நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக, see, it is not just an art film where they say bhakti, bhakti, bhakti and just slogans. No, it is not like that. It is a pakka commercial pictures, cleverly directed by our Boyapatti Garu and beautifully acted out. அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன், இவர் தானே அது அப்படிங்கிறது. அந்த மாதிரி he has done a fantastic job, and I'm so happy Viji is part of it because Akhanda 1 I went and saw only because she told me to go and see it. So I'm part of this-ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. In all my pictures, there are some landmark pictures, like அந்த காலத்தில் மொரட்டு காலை, பரீட்சைக்கு நேரமாச்சு, ராஜபார்வைன்னு வந்த மாதிரி. When I write my biodata at some point or book on me, I will definitely say one of my most significant pictures that I've acted is Akhanda 2 Thandavam. The Thandavam starts in 2 days. It is not going to stop in 2 days. The Thandavam will go on for 100 days, 25 weeks all over India. I think it is coming in 5 languages, sir. Hindi, Tamil, Telugu, Malayalam and Audha, Kannada, appa. The Audha language also they said. So, இது வந்து the Damru sound. இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆள போகிறது. அது இந்த படம் மூலமாக யுவர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட், நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்பெஷலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ நெவர் ஸ்பேர்ட் எனிதிங். தே ஜஸ்ட் செட் 10 ரூபாய் செலவிக்கணும்னு, நீங்கள் 10 ரூபாயெல்லாம் முடிக்காதீங்க, 15 ரூபாய் வச்சு செலவிங்க, கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் த டைரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட். அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஃபார் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும், உங்களுக்குள்ளே பூந்துரும் இந்த படம். இட் வில் மேக் யூ ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் பிக்சர். ஐ விஷ் திஸ் யூனிட் 14 Reels ஆல் சக்ஸஸ். இன்னைக்கு சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார், ஆல் த வே அமங் ஹிஸ் பிஸி ஷெட்யூல். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கணும், தப்பே இல்லை. எங்கே போய் எது பாராட்டு கேட்டாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான். இந்த படம் அகண்டா 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது 2 ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. அந்த சிவனின் ஆசையோடு, ஆண்டவர்கள் எல்லா கடவுளோட ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு, பாலையா காரு அண்ட் 14 Reelsக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு சட்டுன்னு உட்கார தெரியாது, அதனால் மறுபடியும் பேசிடுறேன். ஒரே ஒரு விஷயம் மனசில் ரொம்ப நான் நேர்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிவனை பார்த்துருக்கோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் சிவனில் பார்த்துருக்கோம். அந்த சிவன் இன்னைக்கு இதை பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் சிவாஜி சாரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆஃப்டர் தட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிவன், நான் இன்னைக்கு என் மனசில் அந்த ஒரு ஃபீலிங் வந்தது இந்த சிவனை பார்த்தப்பறம் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.